இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆஃபீஸுங்க. பெங்களூர்ல இருக்கு எலக்ட்ரானிக் சிட்டில இன்ஃபோசிஸ். இது ஆஃபீஸுன்றத விட சொர்க்கம். சாட்டர்டே மார்னிங், ஃப்ரைடே நைட்டு ஒர்க்க முடிச்சுட்டு மார்னிங் 2 நாள் வீக்கெண்டு அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. நல்லா இருக்குங்களா? இதான் பிரமிடு. எப்போ இங்கே ஜாயின் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸும் அந்த பிரமிட் முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்காம போ மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் பில்டிங். இது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ரோட்லேருந்து பார்க்குறப்பவே அவ்வளோ அழகா இருக்கும். ஃபஸ்ட்டு சென்னை நான் வந்தப்ப பெங்களூர் நான் வந்தப்ப, இத பார்த்து நான் ரொம்ப அப்படியே ஷாக்கான ஒரு இடங்க. வாஷிங் மிஷின் பில்டிங்னு சொல்லுவோம் நாங்க இத. இது மழை டைம்ன்றதுனால கிளைமேட்லாம் வேறு லெவல்ல இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, தலശ്ശേരി. இந்த கேஃப்டேரியால தான் நான் நான்வெஜ் சாப்பிடணுன்னா வருவேன். கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா, ஆவின் இருக்கும். அங்கே ஐஸ்கிரீம்ஸ், ட்ரிங்க்ஸ் எதனா குடிக்கணும்னா நம்ம அங்கே போய்ட்டு வரலாம். நைட் டைமில் இந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு நாள் நைட் டைம் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி கேமரா கொண்டு வர மாட்டேன். ஸோ இந்த டைம் கேமரா எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதாங்க. ரெய்னி சீசனில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆஃபீஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா, நைட்லாம் மழை வந்து ரோடெல்லாம் எப்போவுமே ரோடு க்ளீனாக வச்சுருப்பாங்க. இன்னும் இந்த ஈரமான டைமில் அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த ஏர்லி மார்னிங் ஃபாக்லாம் இருக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்க. அந்த கீழே இருக்கிற மரத்தோட குச்சி தான் தெரியும். கப்புள்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ஜோடியாக. அது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் என்னுடைய கேபின் இருக்குது. உள்ளேருந்து பார்த்தோம்னா அழகாக அந்த மறைச்சி வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன் போட்டு. நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அப்பப்போ பார்க்குறப்பலாம் ஒன்று தோணும், 2 3 மான் வாங்கி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி. இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பெரிய பெரிய லெவலில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் விசிட் நிறைய பண்ணுவாங்க. இயர்லி எல்லா மந்த்ஸுமே இங்கே கிளைண்ட் விசிட் இருக்கும். கிளைண்ட் எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ப்ரைவேட்டாக நம்ம போய் ஸ்டே பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட்லி. பட் ரூம்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். 24/7 ஹாட் வாட்டர், ஏசி, பெட்டெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். டெய்லியும் லாண்ட்ரி பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும்.
அவ்வளோதாங்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம் நம்ம அங்கேருந்து. மோஸ்ட்லி சைக்கிளில் தான் வருவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால நடந்தே வந்துட்டேன். இங்கே பேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு தடவை சரக்கு எடுத்து வந்து மாட்டிக்கிட்டேன். எதுவும் சொல்லலை, விட்டுட்டாங்க. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. பாய் பாய்.